ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரேஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு மேற்பட்ட வார்த்தைகள். டர்ன் ஆன் அப்படின்னா வந்து ஓப்பன் பண்றது. ஹை ஐஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சூப்பர் ஸ்மார்ட். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஜென்ரல் இங்கிலீஷோட கிளாஸஸ் தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் வந்து பார்ட் ஏ வீடியோஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ பார்ட் ஏல மொத்தம் உங்களுக்கு 21 டாபிக் இருக்குது. ஸோ அந்த 21 டாப்பிக்கும் நம்ம ஒவ்வொன்றா கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து பார்ட் பி பார்ட் சின்னு எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இது ஜென்ரல் இங்கிலீஷோட கிளாஸ் 1. இதில் வந்துட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறது match the following words and phrases given in column A with its meaning in column B. So words and phrases கொடுத்துட்டு அதோட மீனிங்கை வந்து மேட்ச் பண்ண சொல்லி உங்களுக்கு வந்துட்டு questions வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்கு ரிலேட்டடான கண்டென்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரேஸ்னா என்ன, இதெல்லாம் வந்து ஃப்ரேஸு. அப்புறம் வந்துட்டு இன்னமும் நீங்கள் ஒன்று பார்க்கணும், என்னென்னு பார்த்தீங்கன்னா இடியம்ஸ். ஸோ ஃப்ரேஸும் பார்க்கணும், இடியம்ஸும் வந்து பார்க்கணும். ஸோ இந்த பார்ட் 1 வீடியோவில் நம்ம ஃப்ரேசஸ்னால் என்ன, ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ்னால் என்ன அப்படின்றத மட்டும் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ரெண்டாவது வீடியோவில் நம்ம இடியம்ஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம செகண்ட் பார்ட் வீடியோவில் வந்துட்டு டிஸ்கஸ் வந்து பண்ணலாம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போய் ஃப்ரேசஸ் அதோட மீனிங்ஸ் எல்லாமே டீட்டெயில்டாக வந்துட்டு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரேஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு மேற்பட்ட வார்த்தைகள். அதாவது ஒன்றா இருந்தால் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வேர்டுன்னு சொல்லுவோம். அதுவே ரெண்டுலேருந்து அதுக்கு மேலே இருந்து அது குரூப்பாக ஃபார்ம் ஆகுறது தான் என்னன்னு சொல்லுவோம்னா நம்ம வந்து ஃப்ரேஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ நார்மலாக வந்துட்டு இங்கே இந்த ஃப்ரேசல் வேர்ப் அப்புறம் இடியம்ஸ் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலையும் வந்து சப்ஜெக்டோ இல்லைனா ப்ரிடிகேட்டோ வந்துட்டு இருக்காது. ஸோ ப்ராப்பரான ஸோ ஹீ இஸ் வெரி டால் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதில் வந்து ஹீன்றது சப்ஜெக்ட், மீதி வந்து அந்த வேர்ப் எல்லாமே இருக்கிறனால அதை வந்து ப்ரெடிகேட்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பரான சப்ஜெக்ட் ப்ரெடிகேட்லாம் வந்துட்டு இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் அதாவது இந்த ஃப்ரேஸ்க்கு வந்து இருக்காது. ஸோ அதில் வந்துட்டு ஃப்ரேசல் வேர்ப் அப்படின்றது என்னன்னு சொல்கிறாங்கன்னா மெயின் வேர்ப் கூட என்ன இருக்கும்னு சொல்கிறாங்கன்னா அட்வர்போ இல்லைனா வந்து ப்ரிப்போசிஷனோ இல்லைனா ரெண்டுமே வந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு கேட்ச் ஆன் அப்படின்றதுல இந்த கேட்ச் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்பாக இருக்குது. ஸோ இந்த ஆன்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன். ஸோ அதுவே அட்வர்ப் அப்படின்னு சொல்லினா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஒரு வேர்பை மாடிஃபை பண்ணுற வேர்டை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா அட்வர்ப்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டால் அப்படின்றது வந்துட்டு வேர்பு. அதுவே வந்துட்டு நம்ம சொல்லும் போது இஸ் வெரி டால் அப்படின்னு சொன்னால் அந்த வெரி டால்னு சேர்ந்துச்சுன்னா இது என்னென்னு சொல்கிறாங்கன்னா அட்வர்ப். ஸோ இந்த வெரி அப்படின்றது வந்துட்டு அந்த டாலை வந்து மாடிஃபை பண்ணியிருக்கு. ஸோ இது இப்படி இருந்துச்சுன்னா அதுதான் என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா அட்வர்ப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த ஃப்ரேசல் வேர்ப் வந்துட்டு மெயின் வேர்ப் கூட அட்வர்போ ப்ரிப்போசிஷனோ இல்லை ரெண்டுமே சேர்ந்து வரது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஃப்ரேசல் வேர்ப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இங்கே கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கேட்ச் ஆன். ஸோ கேட்ச் ஆன் அப்படின்னா என்னென்னா அதோட அர்த்தம் வந்துட்டு டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ என்னோட பாயிண்ட்டை வந்து நீங்கள் கேட்ச் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு சொன்னால் என்னோட பாயிண்ட்டை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ கேட்ச் ஆன் ஒரு வேர்ப் கூட ஒரு ப்ரிப்போசிஷன் வந்து சேர்ந்துருக்கு. ஸோ நம்ம புக்கில் நிறைய ஃப்ரேசல் வேர்ப்ஸ் அண்ட் அதோட மீனிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு நார்மலாக கொடுத்ததை விட புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு பார்ட் ஏயோட புக்கை வந்து லான்ச் பண்ணும்போது உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின் எல்லாமே அந்த புக்ஸில் வந்து இருக்கும். ஒரு நிமிஷம் முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்க அந்த பிடிஎஃப் ஃபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளோட வெப்சைட்லேருந்து வாங்கிக்கலாம். இதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். டாபிக் வைஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு பிடிஎஃப் வந்து இருக்குது. அண்ட் பிடிஎஃப் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு புக்ஸும் நம்ம சேனலில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போது வரைக்கும் உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் ஜியாகிரஃபி புக் இருக்குது. கொஸ்டின் பேங்க்கில் வந்து ஜியாகிரஃபி கொஸ்டின் பேங்க் இருக்குது. அப்கமிங் டேஸில் மற்ற எல்லா புக்ஸ் அண்ட் கொஸ்டின் பேங்க்ஸும் நான் வந்து லான்ச் பண்ணிடுவேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதுலேருந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதில் வந்துட்டு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்த ஃப்ரேசல் வேர்ப்ஸ் வந்து பார்க்கலாம். ஒன்று ஃபஸ்ட்டு வந்து கால் ஆன் சம்படி அப்படின்னா என்ன அர்த்தம்னா விசிட் சம்படி அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ கால் பேக் அப்படின்னா ரிட்டன், நம்ம வந்து ஒரு ஃபோன் கால் வந்து ரிட்டன் கால் பண்ணுறது தான் கால் பேக். நெக்ஸ்ட் வந்து கெட் ரிட் ஆஃப் அப்படின்னா எலிமினேட். நெக்ஸ்ட் வந்து கீப் ஆன்னா கண்டினியூவாக ஒன்று வந்து பண்ணிகிட்டே இருக்குது. அடுத்து வந்து கிக் ஆஃப்னா ஒரு இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது இல்லைனா வந்து பிகின் இல்லைனா ஸ்டார்ட் பண்ணுறது தான் கிக் ஆஃப். நெக்ஸ்ட் வந்து லுக் ஆஃப்டர் அப்படின்றது டேக் கேர் ஆஃப். ஸோ இந்த லுக் ஆஃப்டர் அப்படின்ற வேர்ட் வந்து 2022 குரூப் 2 2A கொஸ்டினில் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரேன் அவுட். ஸோ ரேன் அவுட் அப்படின்னா
காலி ஆகுறது தான் வந்து ran out. ஸோ யூஸ் கம்ப்ளீட்லி. நெக்ஸ்ட் வந்து கோ அவேனா இந்த இடத்துல இருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். டர்ன் ஆன் அப்படின்னா வந்து ஓப்பன் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து டுக் ஓவர்னா அவங்க வந்து அதை வந்து லீட் எடுக்கிறது, அதான் டேக் லீடு. நெக்ஸ்ட் வந்து செட் ஆஃப்னா வந்துட்டு ஒரு ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது. நார்மலாக செட் ஆஃப் அப்படின்னா முடிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிப்போம். பட் செட் ஆஃப் அப்படின்றது வந்துட்டு ஒரு ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து புட் ஆஃப் அப்படின்னா வந்து போஸ்ட்பான் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து ஃப்ரேசல் வேர்ப் கொடுத்துட்டு இப்படி மீனிங். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு உங்களை மேட்ச் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஸோ இப்படி கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி மேட்ச் பண்ணி எது வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி எழுதணும். இல்லைன்னா லுக் ஆஃப்டர் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எது வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஷேட் வந்து பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ். ஸோ நம்ம முன்ன பார்த்த மாதிரி ஃப்ரேஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. ஸோ 2 இல்லைனா 2 வேர்ட் சேர்ந்தா தான் ஃப்ரேஸு. ஸோ அதில் இந்த மெயின் வேர்போட ஒரு அட்வர்போ ப்ரிப்போசிஷனோ சேர்ந்து வரது நம்ம என்னென்னு சொல்லணும்னா ஃப்ரேசல் வேர்ப் அப்படின்னு சொல்லி சொன்னோம். நெக்ஸ்ட் வந்து ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் வேர்ட் வந்துட்டு பிகின் வித் ப்ரிப்போசிஷன். ஸோ ப்ரிப்போசிஷனோட தான் அது வந்து ஸ்டார்ட் ஆகும். அது வந்து ஒரு 2 திங்கோட ரிலேஷன்ஷிப்பை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸோ அது ஸ்டார்ட் ஆகுறது வந்து எந்த விதத்துலேயும் வேர்போ இல்லைனா ஒரு சப்ஜெக்டோடையோ அப்படிலாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ப்ரிப்போசிஷன் வேர்டாக தான் வந்து அது ஸ்டார்ட்டே ஆகும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் அப்படின்றது ஒரு ஃப்ரேஸ். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் அப்படின்னா ஏதாவது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட், ஒரு இதுக்கு சப்ஸ்டியூட்டா இல்லைனா இந்த பிளேஸில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு பேர் தான் இன்ஸ்டெட் ஆஃப். ஸோ அதில் வந்துட்டு அக்கார்டிங் டு அப்படின்னா என்னென்னா இந்த இடத்துல என்ன சொல்ல வரும் அதான் வந்து ஹேஸ் ஸ்டேட்டட் பை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அலாங் வித்னா எது கூடயாவது சேர்ந்து. ஸோ டுகெதர் வித். அடுத்து வந்து பிகாஸ் ஆஃப்னா எதனால, அந்த காரியத்தினால தான் இது நடந்துச்சு. ஸோ அந்த ஆன் அக்கௌண்ட் ஆஃப். நெக்ஸ்ட் வந்து ஓவிங் டூன்றனாலும் பிகாஸ் ஆஃப் தான். நெக்ஸ்ட் வந்து இந்த ஈவெண்ட் ஆஃப், இது எதனால நடந்துச்சு, இந்த கேஸ் ஆஃப், இது வந்து என்ன ரீசன்னால நடந்துச்சு அப்படின்னு சொல்றதுலாம் வந்து இந்த ஈவெண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்க ஃப்ரேசல் வேர்ப்ஸ் அண்ட் ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ். இது இல்லாமல் உங்களுக்கு புக் பேக் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் சால்வ் பண்ணி உங்களுக்கு இந்த புக் வந்து லான்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு PDF மெட்டீரியல் இப்போ நான் உங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கேன், இந்த PDF மெட்டீரியல் வேணா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணுங்க, அதில் உங்களுக்கு லிங்க் இருக்குது, அதுலேருந்து நீங்கள் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ட் 2 ஆன idioms பற்றி நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீச் பண்ண PDF வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணுங்கள், அதில் உங்களுக்கு லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன யூடியூப் இல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டா, டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல்லையும் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம். எல்லாத்தோட யூசர் நேமும் supersmart2k19. அண்ட் இங்கே உங்களுக்கு நம்மளோட வெப்சைட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், இதுலேருந்து நீங்கள் மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன மெயில் அண்ட் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.